ரேஸ் ஓட்டுறோம் இப்போ பிச்சுட்டு போறோம். நம்ம எவ்வளவுல 60ல போறோம். காலையிலே என்ன கூப்பிட்டு வந்து ஏதோ வேலைன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருக்காரு. கடைக்கு போய் காய்கறி வாங்க வேண்டுமா? நான் தூங்கிட்டு இருந்தேன், என்ன இழுத்துட்டு வந்துட்டாருங்க. அங்க மாஸ்டர் எதுக்குங்க இருக்காரு? நான் போய் குளிச்சுட்டு கிளம்பிட்டு வரேன். எல்லாரும் கிளம்பிட்டு வருவாங்க. வந்துட்டு vlog கண்டினியூ பண்ணலாம். பாய். வெல்கம் டு FDC அட்ராசிட்டி vlogs. சொல்லு. சொல்ல மாட்டான், போர் அடிச்சிச்சு. கோவமாயிட்டான் என் பையன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திட்டினதுனால டென்ஷன் ஆயிட்டான். நீங்க சொல்லுங்க, நான் சொல்றதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. எங்க அம்மா கூட ஃபர்ஸ்ட் வரமாட்டேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு வந்துட்டு தன்னோட பிள்ளைய பிரிஞ்சு இருக்க முடியல. அதனால ஆயிருந்தாலே எங்க அம்மா என்னெல்லாம் வருஷத்துல 100 தடவை கூட்டிட்டு போறல, அதனால என்ன பண்றது? என்னடி என்ன மட்டும் டார்கெட் பண்றீங்க? ஆத்தாலோ இது மருமகளோ புருஷன் வந்து உழைப்புக்காக ஓடுறமா, அப்ப அப்படிதாம்மா இருக்கும். சில விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருந்தா ஒய்ஃப் உழைப்புக்கு மட்டுமா? உழைப்பு மட்டும்தான், வேற எதுக்கு போவாங்க? ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. பண்ணக்கூடாது பாருங்க, எல்லாரும் பண்ணக்கூடாது. என் பையன் சொல்ற மாதிரி சொல்லுங்க, பண்ணக்கூடாது. சொல்லுங்கடி, பண்ணக்கூடாது. நீ ரைட்ல இழுக்க கூடாது. ஒர்க்ல மட்டும் தான் இருப்பாரு. ஒர்க்ல மட்டும் தான் பிஸியா இருப்பாரு. ஆமா, கம்பல்சரி. வேலைதான், ஒரே வேலையில மட்டும் தான் இருப்பாரு. இந்த ஒர்க்கா இருந்தாலும் போன்லயும் பிஸியா இருப்பாரு. எப்பவுமே ஃபுல் ஒர்க்கா இருக்கும். போன்ல ஏதாவது ஒர்க் இருக்கு, எல்லாம் தப்பா நினைப்பாங்கடா. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. போன்ல ஏதாச்சும் ஒர்க் இருக்குடா, அப்படிதான் பண்ணக்கூடாது. அதுதான் நான் கார் ஓட்டிங்களா கேள்வி கூடாது. டேய், நீ ஓட்டுனது போதும்டா, நான் ஓட்டுறேன்டா. அது என்னடா அப்பா அசிங்கப்படுத்துற நீயும் சேர்த்து? பாட்டு இல்ல, உங்களையும் மெயின்டைன் பண்ணிட்டு இவனையும் மெயின்டைன் பண்ணிட்டு காரையும் ஓட்டிக்கிட்டு அப்படிதாம்மா இவன் பண்ணிக்கிட்டு இருக்க. அவஸ்தப்பட்டுடா சாரி. திவ்யாந்த், இரு திவ்யாந்த், நீ என்ன ஓட்ட விட மாட்டேற. எனக்கு இதுவா மாட்டுது, வண்டி ஓட்ட முடியல. திவ்யாந்த், நீ கொஞ்ச நேரம் அம்மாண்ட போறியா? என்னால முடியல, ஓட்ட முடியல உன்னை வச்சுட்டு. எனக்கு பின்னாடி சோக்குடா ஆடடா. அதாவது இப்ப டிரைவ் எப்படி போகும்னா தரமா ஓட்டுவேன். இப்போ காலி ரோடா? நான் வேணா வரட்டேன். கார் தானா போகுது, ஆட்டோமேட்டிக் வச்சு கையை வச்சு இப்படி கட்டினா அது மாதிரி வண்டி மாதிரி அது மாதிரி போகும். அங்க இருந்து நினைக்கிட்டு என்ன பார்க்க போறாங்க? நான் எழில, நீ யாரு? எவ்வளவு பெரிய ஆளு? நான் அவ்வளவு ஒர்த்தெல்லாம் கிடையாது. ஒர்த்தே இல்லையா? மா, அவன் வேஸ்ட்மா, அவன் எல்லாத்துலயும் தண்டமா. அது நிறைய வாட்டி கலைய எக்ஸ்ப்ளோர் பண்ண. அவனுக்கு இதெல்லாம் பண்ணணும்டா, இப்படிதான் கத்துக்கணும்டா. சூடதான் பண்ணிட்டு கரெக்டா சொன்னனால அதாவது பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அது சூடவே பண்ணிட்டு இருக்கீங்க இல்லடா? ஓகே ஓகே ஓகே. எல்லாருமே ஃபர்ஸ்ட் லவ்னு ஒண்ணு இருக்கும். சூடதான் லவ். எந்த அனிமலை பார்த்து? அனிமல் இல்லடா, ஃபர்ஸ்ட் லவ் இருக்கும். நல்லா இருக்கு பேரு. சரி ஓகே. அதாவது எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லவ்னு ஒண்ணு இருக்குங்க. அதுதான் சூடதான். லவ் பண்ணும் போது ஸ்கூல் டைம்ல வந்து எங்க போனா ஒரு மிருகத்தை பார்த்தேன். மிருகா நல்லா தான் இருப்பேன் ஆக்சுவலா. அவரு அதாவது அவன் கூட அதிகமா டிராவல் பண்ண பார்த்தா வண்டலூர் ஜூ. அதனால எங்க அம்மா வந்து அதை எப்ப பாரு வண்டலூருன்னு கலாய்க்கிறாங்க. வேற எதுவும் கிடையாது. வண்டலூர் ஜூ மட்டும் மொக்கலாம் கிடையாது, சூப்பரா இருக்கும் பிளேஸ் எல்லாமே. யாரு? பசங்க எல்லாம் யாரும் வர மாட்டாங்க. அதாவது அப்படி நினைக்காதீங்க, அப்படி இல்ல அப்படிதான். அதாவது எல்லா சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்மா. ஆமாமா, பாத்தீங்களா? உண்மையை சொன்னா நம்ப மாட்டீங்க. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. ஆதவன் நல்லவன்டா, நல்லவன், உண்மையாவே நல்லவன் ஆதவன். பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து பட்டார்னு நடப்போம். ஏன்னு சொல்லுங்க? புரியுது, எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படி கிடையாது நாயே.
அதாவது ஒரு நல்ல பிள்ளையா யாரையும் பார்க்காம எல்லாமே நான் உண்டு என் பொண்டாட்டி உண்டுன்னு இருக்க ஆள் நான்லாம். பல லீலைகளின் மன்னன். லீலைகளின் மண்ணெல்லாம் இந்த மூஞ்ச பார்த்து அப்புறம் அது வந்து இது கலாய்ப்பாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா, இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இதுக்கெல்லாம் இதுவா சீனா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வரும். இதெல்லாம் நானே போடுவேன் ஃபேக் இருந்து. இந்த வேலையை ஆல்ரெடி அப்ப பண்ணி தானே இருக்கு. அப்ப திட்டது மோஸ்டா ஃபுல்லாவே இது உள்ள நீ தானே இன்ஸ்டாகிராம் நீ தானே திட்டின. நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா மாஸ்டர் ரொம்ப நல்லவர். அவரோட இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்றோம் ஃபுல்லா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா குட் பாய். நான் என்னோடத காட்டுவேன். நான் காட்டுறேன் மக்களே, என்னோடத பாருங்க. மாஸ்டரோட சர்ச் பண்றோம் நிறைய. எனக்கு 1008 இந்த கால்ஸ் எந்த calls? அதாவது நிறைய பேர் வந்து பர்சனலா வந்து சில விஷயம் பேசுவாங்க, அவங்களோட கஷ்ட நஷ்டம் ஷேர் பண்ணுவாங்க. பாத்துக்கோங்க. அதெல்லாம் எப்படி காட்ட முடியும்? நான் தெரியும் காட்டுறேன். போரிக்கிடா நீ. இன்ஸ்டாகிராம் காட்டுறதா பெரிய விஷயம் இல்லை. இப்ப நான் இன்ஸ்டாகிராம் தானே காட்டுறோம். சரிங்கய்யா, இது சாத்தியம்னா நான் தயார். கிளாஸ்ல ஒரு நாள் உட்கார வச்சு எல்லாரும் போனும் வைக்கிறோம். எல்லாரும் போனும். நான் phone தனி episode இது எனக்கு ஒண்ணு புரியல. ஏமா போன் எல்லாரும் நீங்க தான் நல்லவர்னு சொன்னீங்க. நல்லவரா எல்லாருமே வைங்க. நான் ஒத்துக்கிறேன். சரி, நான் நல்லவன்னா சரி, யாரால நல்லவர் வந்து கை தூக்குங்க. நான் கை தூக்க மாட்டேன். நல்லவே தான். நான் நல்ல phone தருவேன். நான் phone தரேன் பாத்துக்கோ. தெரியல நல்லவன். தெரியல. அதுக்குள்ள இது எப்படி கிளாஸ் பிளாக் ஸ்டார்ட் ஆகுதுக்குள்ள எல்லா மெசேஜ் டெலீட் பண்றீங்க எல்லாரும். ஏன் கை தூக்கல? நான் சொல்றேன் அதான் பிளாக் இது நல்லவர் நீங்களே. நல்லவன் தான்ப்பா. தரணும். இருடா, அக்களை தூக்குனா எல்லாம் கலாச்சிருவாங்க. அக்களை தூக்காத சொல்லிட்டு அவர் இது போட்டு எடிட்டர் வேற டயலாக் வரும். தம்பி அக்களை தூக்காதீங்க அப்படின்னு. நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? இப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்துட்டோம். பக்கத்துல எங்க வந்துட்டோம்? ரெசார்ட் பக்கத்துல. ரெசார்ட்டுன்னு ஒன்று கூட்டின்னு வந்துட்டு அந்த அளவுக்கு வெறியேற்றுறானுங்க. ஒரு வேலை செய்ய மாட்டானுங்க. இப்போ காட்டுறேன் பாருங்க. என்னப்பா பண்ணுறீங்க எல்லாரும்? காய்கறி இறங்கிட்டு தம்பி He's a freaking badass man.